குருநாதரா வழிபட்டு இருக்கார். நேரா பார்த்ததில்லை ரெண்டு பேரும். ஆனா சுந்தரரை அவங்க கேள்விப்பட்டு குருநாதரா நினைச்சு அவரு வாசி யோகத்துல மூச்சை அடக்கி இருக்கிற அந்த வாசி யோகத்தை உட்கார்ந்து சுந்தரரை நினைச்சு ஒரு மூச்சை அடக்கி கபாலத்தை வெடிச்சு அவரு ஜோதியா கிளம்புறாரு. அவரும் கைலாசத்துக்கு கிளம்பிட்டார். இங்க பாட்டியும் பிள்ளையாரும் சொல்றாரு, எல்லாரும் முன்னாடியும் பூஜையை முடிச்சு இவங்கெல்லாம் போய் கைலாச வாசல்ல போறதுக்கு முன்னாடி பிள்ளையார் தும்பிக்கையால கொண்டு போய் பாட்டியை விட்டாச்சு. முதல் ஆளா எல்லாருக்கும் கடைசியா கிளம்பினவன் முதல் ஆளா போய் நின்னாச்சு. விநாயகர் முதல் கடவுள் விநாயகரை வழிபட்டா முதல்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு இங்க நமக்கு மகாபெரிவா வியாக்கரணம் பண்ணும்போது பிள்ளையாரை பத்தி சொல்லியிருப்பாரு. குழவனும் கிழவியும் குழவின்னா பிள்ளையாரும் அந்த சரித்திரம் சொல்லும்போது சொல்வார். இப்போ வந்தாச்சு சுந்தரர் அந்த யானை கிளம்பும் போது தான் என முன்படைத்தான். இதுதான் கடைசி பதிகம். தேவாரம் நமக்கு சம்பந்த சுவாமி பாடின முதல் 3 தேவாரமா இருக்கட்டும், முதல் 3 திருமுறையா இருக்கட்டும், அப்பர் சுவாமி பாடின 6 திருமுறையா இருக்கட்டும், 4, 5, 6, 7ஆம் திருமுறையான சுந்தரரோட தேவாரத்துல கடைசி பதிகம் இந்த தான் என முன்படைத்தான் அப்படின்ற பதிகம். அதை பாடிக்கிட்டு 4, 5 பதிகம் பாடுவோம். அவர் கடைசியா பூமியில பாடினது வெறுத்தேன் மனை வாழ்க்கை அப்படின்ற அஞ்சை கழுத்து பதிகம். இது போகும்போதே பாடுறாரு இல்லையா. இந்த பதிகம் பாடி முடிச்சு கைலாச வாசல போய் நிற்கும் போது யாரு இவ்வளோ ஆரவாரத்தோடு வராங்க, கைலாசத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்படி வரவேற்பு கொடுத்தது இல்லையே, எல்லா தேவர்களும் கூப்பிட்டு வராங்க அப்படின்னு கைலாயத்துல இருக்கிற முனிவர்களும் மற்றவங்களும் தேவர்கள்லாம் கேட்குறாங்களா சுவாமி அவர் யாரு, என்ன இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறீங்களே, பலமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் நம் தம் ஊரன் என்றான். அவன் என் ஊர்க்காரன். சிவபெருமான் சொல்றாரு அவன் என் ஊர்க்காரன், திருவாரூர்காரன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லி நம் தம் ஊரன் என்றான். சுவாமி அந்த பதிகத்துல வரும். இந்த பதிகத்தை ஒருத்தர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, கையில வேகமா எழுதிட்டு இருக்காரு போல. சரி, யாருன்னா வருண பகவான்னால அந்த பதிகம் கடைசி பதிகம் நமக்கு பூமியில திரு அஞ்சையப்பர் காலத்துல அந்த படியில சேர்த்துட்டு போயிட்டார் இந்த பாட்டு. இப்போ சுந்தர கைலாசத்துக்கு வாசல்ல போயாச்சு. நந்திய பெருமான் தங்க பெரும்போட நின்று உள்ள இருக்கிற அம்மையப்பர் தங்க மலை மாதிரி இருக்கிற சுவாமி பக்கத்துல அம்பாள் பச்சை கொடி மாதிரி படைஞ்ச அம்பாள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த வாசலுக்குள்ள ஒருத்தரா என்ட்ரி ஆகும்போது சேரமான் பெருமானை மட்டும் தடுத்து நிறுத்துறாங்க. சுந்தரர் உள்ள போயாச்சு. சுந்தரா வந்தாச்சா. இப்போ அவர் நம்பி யாரோட இல்லை, பழைய ஆளாள சுந்தரர் சிவபெருமான் பக்கத்துல இருந்து திருநீற்று மடல் எடுத்து கைங்கறி பண்றவர். அந்த நண்பர் 2 பேரும் பார்த்துக்கிட்டு என்ன சுந்தரா என்ன ஒரு மாதிரி இருக்கு, இல்ல என் கூட சேரமான் பெருமான் வந்தாரா, நான் வாசல்ல நிறுத்திட்டாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு, சரி வர சொல்லு அப்படின்னு சுவாமி நந்திய பெருமானை பார்த்து கூப்பிடும் போது அவர் வராரு. இல்லை நான் கூப்பிடாம நீங்க எப்படி வந்த அப்படின்னு சேரமானை பார்த்து சிவபெருமான் கேட்கிறாரு. சிவபெருமானை பார்த்து அடக்கமா சேரமான் பெருமான் சொல்றாரு, நீங்க கூப்பிடாம என்னால வர முடியுமா சுவாமி அப்படின்னு. அங்க சரி வந்தா என்ன வேணும் உனக்கு சுவாமி சிரிச்சுக்கிட்டே, சரி என்ன வேணும் எனக்கு, நான் கைலாய ஞான உலா அப்படின்ற ஒரு கிரந்தத்தை பதிகத்தை எழுதியிருக்கேன். இப்போ வரும்போதுதான் அந்த கைலாய உலா எழுதி இதை நான் உங்க முன்னாடி நான் அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி முன்னாடியே திருக்கைலாயில இருக்கிற அந்த மலைக்கு பேரு தமிழ்ல நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு சுந்தரர் பதிவு பண்ணார். அந்த மலைக்கு பேரு நொடித்தான் மலையம். அங்க கைலாய ஞான உலாவை சிவபெருமான் முன்னாடியே சேரமான் பெருமாள் அரங்கேற்றம் பண்றார். சுவாமி செவி மறுத்து கேட்டு அவங்களுக்கும் எல்லாருமே சிவகணங்களாகவும் எல்லா அடியார்களுக்கு தலைவனாகவும் ஒருத்தருக்கும் ஒரு வேலை கைலாயத்துல கொடுத்து இங்க நல்லபடியா அந்த கைலாய உலா வெள்ளை யானையில சுந்தரர் கிளம்புற அந்த படம் இருக்குமா சிவா. சுந்தரரோட சேர்த்து நம்ம அவங்க பெத்த தாய் தந்தையரான சடைய நாயனார், இசைஞானியார், அவங்களும் நாயன்மார்ல ஒரு 2 பேரும், திருமுனைப்பாடி நாட்டு மன்னரான நரசிங்க முனைவரும் ஒரு நாயன்மார், அப்புறம் திரு நாட்டியத்தான் கூடி இருக்கிற கோட்புலி நாயனார் தன்னுடைய 2 பெண்கள் சிங்கடி வனப்பகை அப்படின்ற 2 பெண்களை சுந்தரருக்கு மனமுடிக்க கொடுத்த நாட்டியத்தான் கூடி கோட்புலி நாயனாரும், அதுக்கப்புறம் நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார், அப்புறம் பெருமிழலை குறும்ப நாயனார், சோமாசி மார நாயனார்,
சுந்தரரோட வரலாற்றோட சேர்ந்து இந்த 4 மாசமும் பல நாயன்மார்களோட சரித்திரமும் நம்ம பார்த்து பெருமான் அருள் குருவருளும் திருவருளும் கிடைச்சதற்கு ரொம்ப நேசம் நிறைந்த உள்ளத்தால், எப்படி எழுதியிருக்காரு சுந்தரர், நேசம் நிறைந்த உள்ளத்தால் எழுதியிருக்காரு. என்ன, யாரை பத்தி எழுதியிருக்காரு? நீளம் நிறைந்த மணிகண்டத்தில், கண்டத்துல நீளம் நிறைந்த அந்த மணிகண்டத்து ஈசனோட அடியார் பெருமையினை எல்லா உயிரும் அவர் யாருக்காக எழுதினார்னா, இந்த மனிதர்களுக்கு, இந்த தென்னாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இப்படி இல்லை, எல்லா உயிரும் தொலை எடுத்து இந்த 63 நாயன்மார்கள் சுந்தரர் மட்டும் இதை பதிவு பண்ணலைன்னா நமக்கு தெரியாது. விபூதி இல்லை, ருத்ராட்சம் சைவம் இல்லை, இத்தனை அடியார்கள் பெருமையும் சிவபெருமான் பெருமையும் பெருமை வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட சுந்தரர் நேசமொழிய திருத்தொண்ட தொகை முன்படித்த திருவாளர் நம்பி ஆரூரனோட கடல் வணங்குறதுக்கு வந்த பிறப்பை வணங்குவான். பிறவி கிடைச்சதுனாலதான் நமக்கு இந்த ஞானமும் பெருமானை பற்றியும் அவனோட அடியாரை பற்றியும் சுந்தரரை பற்றியும் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த பிறவிக்கு நன்றி. வணக்கம்.